இன்றைக்கி நாம் விருச்சிகம் ராசிக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த உடல் வலி அப்படிங்கிறத நீக்கிட்டு தான் மாறப்போகிறாருங்க. இனி எந்த விதமான ஒரு தடைகளும் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்படாது. இது நாள் வரைக்கும் தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதற்கு பாதி காரணமே உங்களுடைய உடல் சரீரமாகவே இருந்திருக்கும். ஏன்னா காலில் வலி இருக்கும். கால் வலி சரியானதுமே முதுகு எலும்பில் வலி வரும். முதுகில் இருக்கக்கூடிய வலி சரியாகும்போது யாராவது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து உங்களுடைய தலை பாரமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். தலைவலியால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ நாள் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எண்ணற்ற பேர் அதை கையை விட்டு எண்ணிடவே முடியாது. அந்த அளவுக்கு விருச்சிகம் கடந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அந்த நரக வாழ்க்கை உங்களுக்கு முடிந்தது. பஞ்சமா ஸ்தானத்தில் மிகப்பெரியதொரு அளவில் சனி பகவான் வந்து அமர்றாரு. அப்படி அவர் அங்கே உட்காந்து எந்த இடத்த பார்க்குறாரு அப்படிங்கும்போது கீழே பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, யாருமே உதவிக்கு இல்லாமல் தனியாக சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் எந்த காட்டுக்குள்ளே இருந்தீங்களோ அந்த காட்டில் உங்களுக்காக புதியதொரு வழிகள் பிறக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ரொம்ப வேகமாக நகரக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2025 முதல் 2027 வரை. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் என்னதொரு காரியத்தை செய்கிறீங்களோ அதனுடைய பலனை தான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய 15 ஆண்டுகள் அனுபவிக்க போகிறீங்க. அப்போது இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எந்ததொரு காரியத்துக்கு அடிவாரம் போடுறீங்களோ அது மிகப்பெரியதொரு விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். நீங்கள் இந்ததொரு தருணத்தில் விதையை போடக்கூடிய நேரம் இது. மிகப்பெரிய அளவில் என்ன செய்யணும், எதை செய்யணும், உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன முக்கியம், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை கையில் எடுக்கக்கூடிய ஒரு கால நேரம்தான் வரக்கூடிய புத்தாண்டு. மிகப்பெரியதொரு அளவில் விருச்சகம் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தே தீரும். ஏன்னா இதனால் வரைக்கும் தடைகள் இருந்தது. எவ்வளவு தடைகள், எந்ததொரு காரியத்தில் இறங்கினாலுமே ஆரம்பிக்கும்போது எந்ததொரு தடையுமே உங்களுக்கு வந்திருக்காது. அதே விஷயத்தை ஆரம்பித்து ஒரு 2 மாதம் கடந்ததுக்கு அப்புறமா தடைகள் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. பிரச்சனை உங்களை மட்டுமே தான் தேடி வந்திருந்திருக்கும். அந்த அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத பல ரூபங்களில் சந்தித்து மன உளைச்சலில் நீங்கள் கையில் எடுத்த காரியத்தை கைவிட்டுட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. மிகப்பெரியதொரு வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு அமையப்போகுது. இந்ததொரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் உபயோகிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் வாழ்க்கையில் வளர முடியும். இனி எந்ததொரு இடத்துலையுமே யாருக்கிட்டையும் நீங்கள் ஏமாறாமல் இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பட்டாச்சு. இனி உங்களை ஏமாத்துறது
சாத்தியமில்லாத ஒரு காரியம். 2025 இருந்து 2027 வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா, எதிர்பாலினம் பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள், அதே மாதிரி விருச்சகத்தில் இருக்கக்கூடிய பெண்களே தான் எதிரி. அதனால் தயவு செய்து எந்ததொரு வாதத்தையும் பெண்கள்கிட்ட முன்வைக்க வேண்டாம். விருச்சகம் பெண்கள்கிட்ட வாயை மூடிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களைப் போல சாதுரியம் மிக்கவர்கள் இந்த ஜகத்திலேயே இருக்க முடியாது. ஆனால் அவ்வளவு எளிதாக உங்களால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. சனி பகவான் அந்த இடத்துல தான் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பார். நீங்கள் உங்களுடைய தாய்கிட்டையோ இல்லை தாரத்துக்கிட்டையோ இல்லை சகோதரிகள்கிட்டையோ ஏதாவது ஒன்று நல்ல விதமாக தான் சொல்லுவீங்க. ஆனால் அது அவங்களுக்கு மிகப்பெரியதொரு மன உளைச்சலை உண்டாக்கும். அவங்க அந்ததொரு மன உளைச்சலுடைய உங்ககிட்ட ஒரு விரோதத்தை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் மௌனம் காத்தால் இந்த 2 ஆண்டுகள் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். மிகப்பெரியதொரு மனத்தெம்போட நீங்கள் வரக்கூடிய புத்தாண்டை எதிர்கொண்டு நினைத்ததொரு காரியங்களை நடத்தணும். ஏன்னா ஏன் மனத்தெம்பு வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப மனதைரியத்தோடு இருக்கும்போது தான் உங்களுடைய மனசை கலைக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை காதில் வாங்கிக்கிட்டு அவங்க உங்களை விட்டு போனதுமே அப்படியே அந்த காதில் வாங்கின வார்த்தையை இறக்கி கீழே வச்சுருங்க. அதை உங்களுடைய மனசில் இறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஆண்டோட முடிவில் என்ன பண்ணணும், அடுத்த ஆண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை தயவு செஞ்சு செய்யுங்க. விதி உங்களுக்கு காட்டக்கூடிய பாதை வெற்றிக்கான ஒரு பாதையே. அடுத்தவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களுடைய முடிவுகளை குழப்பும். சரியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கான ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்து விட்டது. அதில் நீங்கள் எப்படி ஓடணும் அப்படின்னா, குதிரையை போல் ஓடணும். எந்த பக்கமும் பார்க்கவே கூடாது. புத்தி தடுமாறும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு பல யோசனைகள் வரும். மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட சொல்லும். அதை செய்யும்போது மிகப்பெரியதொரு பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீரலாம். நீங்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு மௌனமாக உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர முடியும். 2025 இருந்து யாருக்கிட்டையும் எந்த விதமான ஒரு தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. ஏன்னா வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு காலம். வேகம் அதிகரிக்கும் போது விவேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய வேகத்துக்கு யார் தடையாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி வந்துடுங்க. தாராளமாக நீங்கள் நினச்ச காரியத்தை உங்களால் எந்த விதமான ஒரு தடையுமே இல்லாமல் செய்ய முடியும். இத்தனை நாளாக ஒரு சில பேரை கூடவே வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அவங்கள வரக்கூடிய 2 ஆண்டுகள் தள்ளி வச்சுட்டு தூரமாக இருந்தே ரசிச்சுக்கோங்க. அந்த திருச்செந்தூர் முருகனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் விருச்சகத்துக்கு கிடைக்க போகுது. அதாவது முருகப்பெருமான் அவருடைய வாகனத்தில் எந்த அளவுக்கு வேகமாக இந்த ஜகத்தையே சுற்றி வந்தாரோ அதே போல் நீங்கள் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு காலம் இது. அப்போது உங்களுடைய வேகத்துக்கு யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்களோ, யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி வரதில் தப்பே கிடையாது. எப்பயுமே கிட்ட போனால் முட்டும் பகை, தள்ளி இருந்து நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ள முடியும். அந்த சக்தி விருச்சகத்துக்கு இருக்குது. நீங்கள் கிட்ட இருந்தால் தான் 4 விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் மூலியமாக அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியும். அதனால் இழந்த வாழ்க்கையை, இழந்த செல்வத்தை நீங்கள் திருப்பி வேறு ரூபத்தில் வேறு ஒரு புதியதொரு முயற்சியோட பெறக்கூடிய ஒரு காலம் இது. வரக்கூடிய இந்த 2.5 வருடம் 2025 இருந்து 2027 வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடும். அதனால் கவனம் சிதறாமல் நீங்கள் குறி வச்சா இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். மிகப்பெரியதொரு அளவில் விருச்சகம் வாழ்க்கையில் வளரப்போகுது, உயரத்தை நோக்கி நகரப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றதொரு ஊதியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய விஷயத்தில் உழைப்பை போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் உயர முடியும். பலவிதமான சோதனைகள்
உங்களுக்கு நிகழலாம். நீங்கள் எப்பயுமே நாகரிகத்தோடு நடக்கணும். அநாகரிகமான வார்த்தைகளை தயவு செஞ்சு உங்களுடைய வாயால் உச்சரிச்சிடாதீங்க. சில பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய வாயில் இருந்து வார்த்தைகளை பிடுங்கி அந்த வார்த்தையையே உங்களுக்கு ஆயுதமாக பயன்படுத்த. அவர்களுக்கு எல்லாம் எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் இனி விருச்சகம் கொடுக்கவே கூடாது. கடந்த 10 வருஷத்தை நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் எது சொன்னாலுமே தேள் மாதிரி அவங்க கொட்டுவாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட பேசவே முடியாது. எது சொன்னாலும் நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க. இப்படி சொன்ன உலகத்தில் இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் நீங்கள் மௌனமாக இருக்கணும். நீங்கள் மௌனமாக இருந்தால் தான் அடுத்தவர்களுக்கு உண்மையினுடைய நிலவரம் புரியும். விருச்சகம் சறுக்கி விழுகிறதே இந்த ஒரு இடத்துல தான். அந்த ஒரு இடத்தையும் இந்த பிரபஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காமிச்சிருச்சு. இனிமே எந்த சூழ்ச்சியையும் விருச்சகம் சிக்கவே சிக்காது. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அனைத்து திசைகளுமே உங்களுக்கான திசை தான். நீங்கள் இது நாள் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருந்த கதவுகள் திறக்க போகுது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் உபயோகிச்சுக்கோங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நினைத்தவாறே நன்மையாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. உங்களால் முடிந்தால் சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கு அப்புறம் திருச்செந்தூர் முருகனை போயிட்டு ஒரே ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். புத்தாண்டு பிறந்ததற்கு பின்பாக உங்களால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியலையா? பரவாயில்ல. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தியான நிலையில் அமைதியாக தமிழ் புத்தாண்டு அப்போது உட்காந்துட்டு வாங்க. அந்த சர்புகதருடைய வேலையே உங்களுக்கு துணையாய் வந்து காத்து ரட்சித்தே தீரும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நல்லதே நடக்கும். அடுத்தது ஒரு காணொளியில் விரைவில் சந்திக்கலாம்.